வணக்கம். போராட்டங்களை நிறுத்த வேண்டும். இஸ்ரேலிய பிரதமர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சமீபத்திய வாரங்களில் அமெரிக்க வளாகங்களில் பரவிவரும் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களை நிறுத்த இன்னும் அதிகம் செய்ய வேண்டியுள்ளது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கல்லூரி வளாகங்களில் என்ன நடக்கிறது என்பது பயங்கரமானது என்று அவர் பதிவு செய்யப்பட்ட அறிக்கையில் கூறியுள்ளார். மேலும் ஆன்டிசெமிட்டிக் கும்பல் முன்னணி பல்கலைக்கழகங்களை கைப்பற்றுவதாக குற்றம் சாட்டினார். இது மனச்சாட்சிக்கு விரோதமானது. இது நிறுத்தப்பட வேண்டும். இது கண்டிக்கப்பட வேண்டும் மற்றும் சந்தேகத்துக்கு இடமின்றி கண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். பல பல்கலைக்கழக தலைவர்களின் பதில் வெட்கக்கேடானது. இப்போது அதிர்ஷ்டவசமாக மாநில உள்ளூர் மத்திய அதிகாரிகள் அவர்களில் பலர் வித்தியாசமாக பதில் அளித்துள்ளனர். ஆனால் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும், இன்னும் செய்ய வேண்டும். காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் மீதான எதிர்பார்ப்புகள் சமீபத்திய வாரங்களில் அமெரிக்க வளாகங்கள் முழுவதும் தீவிரமடைந்துள்ளன. காசா போர் இப்போது அதன் 7வது மாதத்தில் உள்ளது. பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான போராட்டக்காரர்கள் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்றும் இஸ்ரேலுடன் தொடர்புள்ள நிறுவனங்களில் இருந்து தங்கள் பல்கலைக்கழகங்கள் விலக வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளனர். பல மாணவர்கள் பல்கலைக்கழகத்தால் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் மற்றும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீனிய ஹமாஸ் படைகள் இஸ்ரேலுடன் 5 வருடங்கள் அல்லது அதற்கு மேலான போர் நிறுத்தத்துக்கு உடன்பட தயாராக உள்ளது என்று ஹமாஸ் இயக்கத்தின் மூத்த அரசியல் தலைவர் ஹலீஸ் அல்-ஹையா தெரிவித்துள்ளார். 1967க்கு முந்தைய எல்லைகளுடன் ஒரு சுதந்திர பாலஸ்தீனிய அரசு நிறுவப்பட்டால் ஆயுதங்களை கைவிடவும் அரசியல் கட்சியாக மாற ஹமாஸ் படைகள் தயார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இழுபறியில் இருக்கும் நிலையில் அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் அழிவு மட்டுமே தங்களின் கொள்கை என கூறி வந்த ஹமாஸ் படைகள் தற்போது ஆயுதங்களை கைவிடுவதாக கூறியுள்ளது குறிப்பிடத்தக்க சலுகையாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் இந்த நிபந்தனைகளை கருத்தில் கொள்ளாது என்றே கூறப்படுகிறது. அக்டோபர் 7ஆம் தேதி முன்னெடுத்த தாக்குதலுக்கு பின்னர் ஹமாஸ் படைகளை மொத்தமாக அழிக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் இஸ்ரேல் செயற்பட்டு வருகிறது. அது மட்டுமன்றி 1967 போரில் இஸ்ரேல் கைப்பற்றிய நிலங்களில் பாலஸ்தீன அரசை உருவாக்குவதை நெதன்யாகு அரசாங்கம் கடுமையாக எதிர்த்தும் வருகிறது. ஆனால் சுதந்திர பாலஸ்தீன அரசு நிறுவப்பட்டால் ஆயுதங்களை கைவிட்டு ஹமாஸ் இயக்கத்தையும் கலைத்துவிட தாங்கள் தயார் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இருநாட்டு தீர்வை அவர்கள் ஏற்றுக்கொள்வதால் இஸ்ரேலுடன் பாலஸ்தீன மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என வெளிப்படையாக கூறவில்லை. இருநாட்டு தீர்வை பல்வேறு உலக நாடுகள் ஆதரித்த போதும் இஸ்ரேலிய அரசாங்கம் அதனை நிராகரித்தே வந்துள்ளது. காசாவில் போர் ஏறக்குறைய 7 மாதங்களாக நீடித்து வரும் நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தற்போது ஸ்தம்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காசா போர் ஒருபுறம் இருக்க ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தில் அமெரிக்க படைகள் நுழைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்துக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் மேற்குலக நாடுகளில் பேசு பொருளாக மாறியிருந்தது. எனினும் தற்போது ஈரானிய ஜனாதிபதியின் விஜயத்தின் போது அமெரிக்க படைகள் இலங்கையில் என்ன செய்கிறார்கள் என ஈரான் சார்பு நாடுகள் கேள்வி எழுப்பியுள்ளன. 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தருவது இதுவே முதல் முறையாகும். இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க கடற்படை குழு ஒன்றும் திருவோணமலைக்கு சென்றிருப்பது சர்வதேச சமூகத்தின் கேள்வி நிலைகளை தோற்றுவித்துள்ளது என்றே சொல்லலாம். சிரியாவில் இடம்பெற்ற ஈரான் தூதரக வளாக தாக்குதலின் எதிரொலிகள் வலுப்பெற்று ஈரான் இஸ்ரேல் தாக்குதல்கள் சர்வதேசத்தின் மத்தியில் அச்ச நிலைகளை தோற்றுவித்திருந்தது. இவ்வாறான பதட்டத்துக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதி கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு 3 நாள் பயணம் மேற்கொண்டதோடு அதன் பிற்பாடு இலங்கைக்கு வந்தடைந்தார். இலங்கை ஈரான் இருதரப்பு நிதியுதவியில் உமா ஓயா பல்நோக்கு வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட நீர்மின் நிலையத்தை ரைசி திறந்து வைப்பதே அவரின் விஜயத்தின் முக்கிய திட்டமாக அமைந்திருந்தது. தொடர்ந்து ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையே 5 புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. இந்த நிகழ்ச்சியின் போது இந்திய பெருங்கடலில் இலங்கையின் வளர்ச்சி திட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம் என ரைசி உறுதியளித்தார். அனைத்து ஆசிய நாடுகள், அண்டை நாடுகள், இறையாண்மை மற்றும் சுதந்திர நாடுகளுடன் இருதரப்பு உறவை விரிவுபடுத்த ஈரான் தயாராக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் தொடர்பில் அமெரிக்கா அதிருப்தி அடைந்திருப்பதாக பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி இருந்தன. காரணம், தற்போது இலங்கை
இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளதுதான். இந்நிலையில் அமெரிக்காவின் ஆதரவு என்பது இலங்கைக்கு இன்றியமையாதது. இதன் அடிப்படையிலேயே ஈரான் ஜனாதிபதியின் திட்டமிடல்களுக்கு அமெரிக்காவின் எதிர்ப்பு வெளியாகும் என நம்பப்படுகிறது. அத்தோடு ஈரான் பாகிஸ்தான் உறவில் அதிருப்தி வெளியிட்ட அமெரிக்கா பொருளாதார தடை குறித்த எச்சரிக்கையை பாகிஸ்தான் பக்கம் திருப்பியிருந்தது. இந்நிலையில் ஈரான் ஜனாதிபதியின் வருகைக்கு நடுவே கிழக்கில் அமெரிக்க கடற்படையின் சிறப்பு பிரிவின் கப்பலானது நங்கூரமிடப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படையினர் இலங்கை கடற்படையினருடன் இணைந்து மேற்கொள்ளும் பயிற்சி நடவடிக்கைகளுக்காக ஏப்ரல் 22 முதல் 26 வரை திருகோணமலையில் இருப்பார்கள் என இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. கடல் பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்ற பிரிவே இதில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. எனினும் தற்போது ஈரான் சார்பு நாடுகளில் இது தொடர்பான கேள்வி வலுப்பெற ஆரம்பித்துள்ளது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில்தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட பிரதிநிதிகளும் இலங்கை வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. என்னதான் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.